ஐயா நான் நேரடியா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். 18 வயசான ஒரு குடிமகன் ஒரு நாட்டின் பிரதமரையே தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே அவர்னால தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா தான் கூடவே வாழக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இருக்குல்ல. அப்ப தனக்கேற்ற வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திருமணத்துக்கு பின் காதல்ல வேலைக்கு போறவளா இருக்கான்னு வைங்க. எங்க நான் வேலைக்கு போறேன், அப்பாவுக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, நம்ம கல்யாணத்தோட ஒரு பாதி சம்பளத்தை அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் கொடுக்கட்டா? பெர்மிஷன் கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ காசு கொடுத்துதான் வாழ்ற அளவுக்கு உன் குடும்பம் இருக்கா? எப்படிப்பட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம் பாரு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா இங்க அவன் சொல்லுவான், உங்க அப்பா கடன் அடைகிற வரைக்கும் முழு சம்பளத்தை வேணாலும் கொடு, நான் காதலித்தது உன்னை மட்டும்தான், உன் கையில் இருக்கிற பணத்தை இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா? அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த விட்டு கொடுத்தல், அந்த சகிப்புத்தன்மை இருக்குது இல்லையா? அது காதலுக்கு பின் திருமணத்தில் மட்டும்தான் சாத்தியமே தவிர அங்கே அது சாத்தியமே இல்லைங்கய்யா.